சென்னை பக்கத்தில் இருக்கிற அனகாப்புத்துறை சேர்ந்தவர் விநாயகம். இவருடைய ஒய்ஃப் நேம் பிரேமா. இவங்களுடைய 2 மகள்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதில் ரூபினி அப்படின்ற மகள் மட்டும் இவங்க வசிக்கும் பகுதியில் வசிச்சுட்டு வராங்க. விநாயகம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதுனால சரியாக வேலைக்கு போகாமல் இருந்திருக்காரு. மேலும் விநாயகம் குடிச்சிட்டு மனைவி மேலே சந்தேகப்பட்டு அடிக்கடி தகராறு செஞ்சு வந்திருக்காரு. குடும்ப செலவுக்கு பணம் இல்லாததால் பிரேமா கட்டிட வேலைக்கு சென்றிருக்காங்க. இந்த நிலையில் நேற்று முன்தினம் வழக்கம் போல குடிச்சிட்டு வந்த விநாயகம் பிரேமா கிட்ட யார் கூட கள்ள தொடர்பு வச்சிருக்க அப்படின்னு கேட்டு தகராறு செஞ்சிருக்காரு. அப்போ ஆத்திரம் அடைஞ்ச விநாயகம் பிரேமாவை இரும்பு கம்பியால் அடிச்சிருக்காரு. இதையடுத்து சம்பவ இடத்திலேயே பிரேமா பரிதாபமாக உயிரிழந்தாங்க. அதுக்கப்புறமா விநாயகம் அங்கிருந்து தப்பி ஓடிட்டாரு. ரூபினி எதர்ச்சியாக வீட்டுக்கு வந்து பார்த்தபோது பிரேமா சடலமாக கடந்திருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ரூபினி போலீஸாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸார் பிரேமாவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. மேலும் தலைமறைவாக இருக்கிற விநாயகத்தை தேடிட்டும் வராங்க. குடியால் எவ்வளோ கொடுமைலாம் நேருது பாருங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்பினா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.